விளங்குன மாதிரி தான் போங்க நண்பர்களே. எனக்கு என்னமோ முத்துக்குமரன் காலி ஆயிடுவார்னு தோணுது நண்பர்களே. நான் சொன்ன மாதிரி தான் காலங்காத்தால முதல் வீடியோல சொல்லியிருந்தேன். முத்துக்குமரன் தனக்கான டர்ட்டி மைண்ட் டாக்கெல்லாம் வெளியே விட ஆரம்பிச்சாருனா கண்டிப்பா மாட்டிப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு டக்கு லூஸ் டாக் விடுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பஞ்சாயத்துல மாட்டி பிரதீப் மாதிரி கார்டு வாங்கிட்டு வெளியே போயிடுவாரோன்னு எனக்கு தோணுது. நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா இன்னைக்கு ஒரு சம்பவம் வர நடந்துட்டு ஒண்ணுமே இல்லை. இந்த டாபிக் நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா நேத்து நைட் ஒரு விஷயம் இந்த வீட்டுக்கு நடந்திருக்கும். நேத்து நைட் இந்த டீம் எல்லாம் பிரிச்சு விட்டு எல்லாரும் பெட்ரூம்ல உட்காந்துருக்கும் போது முத்துக்குமரன் ரொம்ப ஜாலியா ரொம்ப ஃப்ரீயா பேசிட்டு இருப்பான். மஞ்சுரிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு இருப்பான். மஞ்சுரி எதை கேட்பாங்க, அவங்க அதை கேட்டாங்களாடா, எங்கேயோ கூப்பிட்டாங்களாடா, அதுக்கு என்னடா சொன்ன அப்படிங்கும்போது அவங்க டக்குன்னு கூப்பிட்டாங்க, எல்லா இடத்துக்கும் இப்படி தான் கூப்பிடுவீங்களான்னு சொல்லி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு டபுள் மீனிங் மாதிரி ஒரு இடத்துல ஒரு விஷயம் பேசியிருப்பான். அதை கூட மஞ்சுரி அங்கே பார்த்து பேசுற அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல மஞ்சுரிட்டே சொல்லியிருப்பான், நான் தான் ஸ்டாப் பண்ணிட்டேன், அது டக்குன்னு கேட்டோன்னே என் வாயில் இப்படி வந்துட்டு பார்த்துக்கோன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் சிவாவும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, முத்து நீ பார்த்து பேசணும்டா, நீ தர்சிகா பற்றிலாம் ஒன்று பேசணும் தெரியுமா, தர்சிகா பற்றியா வர்ஷினியை பற்றியா ரெண்டு பேரும் சொல்லியிருக்கான். ஆக்சுவலா வர்ஷினியை பற்றி சொல்லியிருக்கான், தர்சிகா பற்றி சொல்லியிருக்கான் நினைக்கிறேன். அப்ப ஏதோ விஷயத்தை டக்குன்னு லூஸ் டாக் விட்டுருக்கான். அந்த டாக் வந்து சிவகுமார் அவர்களுக்கு மட்டும் கேட்டிருக்கா. அப்ப சிவகுமார் வந்து நேத்து அந்த விஷயத்தை ஓபன் பண்றாரு. என்னன்னா அவன் ஒன்னு சொன்னான், அந்த சொன்ன விஷயம் நல்லா உங்களுக்கு கேட்கல, அது கேட்டுன்னா ஒரு பெரிய பஞ்சாயத்தா இருக்கும். அந்த அளவுக்கு ஒன்று சொன்னா அப்படிங்கும். அந்த இடத்துல நம்ம முத்துக்குமரன் சொல்லியிருப்பான், என்னோட மைண்ட் இப்படி தான், எனக்குள்ள வந்து ஒரு டர்ட்டி மைண்ட் இருக்கு, அதை நான் வெளியே காட்டக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அடக்கி வச்சுட்டு இருக்கேன். பட் அது வர வர வெளியே வந்துடும் போல எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லியிருப்பான். அதை சிவகுமார் அங்கேயே பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாரு. அந்த டர்ட்டி மைண்ட் மட்டும் வெளியே வந்துட்டுனா உனக்கான கேம் காலியாருன்னு சொன்னாரு. நான் அங்கேயே முடிவு பண்ணேன், உனக்கான கேம் காலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு. ஏன்னா அவனே ஓப்பனா சொல்றான், எனக்குள்ள பயங்கரமான ஒரு டர்ட்டி மைண்ட் இருக்கு, அது மஞ்சரிக்கு தெரியும், எந்த லெவல் ஆஃப் பீக் வந்து நான் பேசணும்னு சொல்லி மஞ்சரிக்கு தெரியும் சொல்லும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன், ரைட் இவன் டாக் விட போறான், லூஸ் டாக் விட போறான்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருக்குள்ள ஒரு டர்ட்டி மைண்ட் இருக்கும். ஆனா அந்த டர்ட்டி மைண்டை இந்த ஷோக்குள்ள வந்து நீங்க காட்டினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு முத்திரை குத்தி வெளியே அனுப்பிடுவாங்கிறது உண்மை. சரி, அது ஒரு லெவலுக்கு தான் பொறுப்பாங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் பெண்களை பத்தி நீங்க அடிக்கிற கமெண்ட் வந்து செல்லா ஒரு லெவலுக்கு அப்புறம் நீங்க பெண்களை பார்த்து அடிக்கிற கமெண்ட் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு நெகட்டிவா காட்டிடும். அதுக்கு எடுத்துக்காட்டா காலையில் நம்ம அண்ணன் ஒரு சம்பவம் பண்ணி விட்டார். என்னன்னா காலையில் இப்போ மத்தியானம் போல நான் உங்களுக்கே தெரியும், வீட்டுல வந்து தீபக் வந்து பயங்கரமா டீம் பிரிச்சு விட்டுருக்காரு. அந்த டீம் பிரிச்சு விட்டதுல சௌந்தர்யா அவர்களுக்கு பயங்கரமா ஒரு பதவி கிடைச்சிருக்கு, சர்ஜென்ட் அப்படி சொல்லி ஒரு பதவி கிடைச்சிருக்கு. அவங்க வந்து குட்டி கேப்டன் மாதிரி. இந்த வீட்டுல எல்லா பணியும் கரெக்டா நடக்குதா, எல்லாரும் கரெக்டா வேலை பாக்குறாங்களா, ஏதாவது எங்கேயா குப்பை இருக்குதா, அந்த வேலை யார் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க தான் எல்லாத்தையும் நோட் பண்ணி அப்டேட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. அந்த பதவியை எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா நீட்டா பண்றாங்க. எல்லா இடத்துக்கும் போறது, குப்பையை தூக்கி தட்டுறது அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லிட்டு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சோஃபாக்கு பக்கத்துல ஏதோ குப்பை இருக்கு போல. ஏன்னா ஹவுஸ் கிளீனிங் வந்து முத்துக்குமரன் இருக்கான், ஹவுஸ் கிளீனிங் டீம்ல வந்து முத்துக்குமரன் இருக்கான். சோ அப்போ முத்துக்குமரன் கூட்டு முத்துக்குமரன் என்ன பண்றீங்க அப்படி சொல்லிட்டு சௌந்தர்யா கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவன் சொல்றாங்க இருந்து ஆட்டையா போட்டுட்டு இருக்கேன் அப்படிங்க, ஏதோ பொருளை எடுத்துட்டு இருந்திருப்பான் போல. அப்ப ஃபன்னா ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கான ஃபன் ஓகே தான், பட் அது ஒரு எல்லையை தாண்டும் போது இது மாட்டோன்னு எனக்கு தோணுது. சோ நான் ஆட்டையை போட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது டக்குன்னு பக்கத்துல போயிட்டு எப்போ வேலை செய்ய வருவீங்க, எப்போ வீடு கழுவ வரீங்க, எப்போ வீடு துடைக்க வருவீங்க அப்படி சொல்லிட்டு ஃபன்னா சௌந்தர்யா கேக்குறாங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன் அப்படி சொல்லி சொல்லுவான். சாப்பிட்டு முடிச்சுட்டு வரீங்களா, சரி சாப்பிட்டு முடிச்சு என்ன வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்றாங்க. அப்படி சொல்லும் போதே அவன் டக்குன்னு ஒரு வார்த்தை விடுறான், அவங்களும் வந்து பார்க்கணுமா, எதுக்கு உங்களை வந்து பார்க்கணும், நான் வரணுமா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு டபுள் மீனிங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் அது வந்து டக்குன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசும்போது வர்றதுதான். அது எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல நான் தப்பு இல்லை நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதை வந்து ஃபன்னா எடுத்துட்டு சௌந்தர்யா என்ன சொல்றான், டேய் சோஃபாக்கு பக்கத்துல குப்பை இருக்குடா, அதை பெருக்கணும்டா வாடா அப்படிங்கும்போது, அப்படியா என்ன வேற எதுக்கு வரணும், உங்களை ஏதாவது குளிப்பாட்டி விடணுமா, உங்களை குளிப்பாட்டி விட வரணுமா அப்படின்னு டப்புன்னு கேட்கறான். அதை வந்து சௌந்தர்யா கேட்டாங்களா இல்ல அதை எடுத்துட்டு அதை பெருசா மைண்ட் பண்ணாம போயிட்டாங்களான்னு தெரியல. பட் அது வந்து இப்ப பெரிய நெகட்டிவ் ஆகி வெளியே சோசியல் மீடியா ட்விட்டர் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அவனை போட்டு அடி உரிச்சிட்டு இருக்காங்க முத்துக்குமரன். இது என்ன கேட்டா ஒரு வகையில தப்பு தான். அதாவது நீங்க ஒரு நேரம் சும்மா சொல்லலாம், என்ன கூப்பிடுற எங்க கூப்பிடுற, நான் எல்லா இடத்துக்கும் வரணுமா அப்படிங்கிறது வந்து டக்குன்னு அது வந்து ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு காமெடியா போயிரும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே எல்லாத்தையும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா அதே வேலை டக்குன்னு எதுக்கு வரணும், குளிப்பாட்டி விட வரணுமா, உனக்கு குளிப்பாட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்து அது ரொம்ப தப்பா இருக்குல்ல. இப்போ நீ ஆண்களுக்குள்ள அது கேட்கும்போது தெரியாது, ஓகே நீங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரே ரெஸ்ட் ரூம்ல கூட மொத்தமா குளிப்பீங்க, அது நமக்குள்ள தெரியாதுல்ல. ஆனா ஒரு பொண்ணை பார்த்து கேட்கும்போது அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. இது உன்னோட ஃப்ரெண்டா, நீ வெளியே எங்கேயா கேட்டா பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்படி வேணா பேசிக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு ஷோக்கு நடுவில் வந்து இவ்வளவு கேமரா இருக்கும்போது 24 லைவ் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை பார்த்து டக்குன்னு இப்படி கேட்கும்போது வந்து அது எனக்கு தப்பா தான் தோணுது. அது நான் அந்த வெளியே கிளிப்ஸ் ட்ரெண்ட் ஆகிறதுனால மட்டும் பேசல, அந்த விஷயம் ரொம்ப தப்பா தோணுது. நான் இந்த விஷயத்தை நான் காலையில பேசினேன். இப்படி அவனோட டர்ட்டி மைண்ட் ஆக்க வந்து வெளியே விட ஆரம்பிச்சானா கண்டிப்பா பிரதீப் மாதிரி ரெட் கார்டு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா முத்துக்குமரன் எங்க கவுக்கலான்னு சொல்லி தான் வீட்டுக்குள்ள பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா, முத்துக்குமரன் எங்க மாட்டுவான், எந்த இடத்துல அடிச்சு அவனை கவுத்தலான்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அவன் லூஸ் டாக் விடுறான், இந்த மாதிரி பேசுறான், இந்த மாதிரி டர்ட்டி டாக் பண்றான் அப்படிங்கும்போது அது வெளியே தெரிய வந்துச்சுன்னா, இல்ல ஒருத்தர் முன்னாடி ஆப்போசிட் டக்குன்னு பேச வந்துச்சுன்னா மாட்டிப்பான்.
இந்த இடத்துல சௌந்தர்யா கண்டுக்காம போயிட்டாங்கப்பா. இப்போ சௌந்தர்யா வந்து டக்குன்னு சிரிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும், வெளியே அவங்களுக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே அதிகமாக ஆண்கள் தான். அது அவங்களே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. நம்ம கூட நிறைய இன்டர்வியூ பார்க்க முடிஞ்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பெருசாக எடுக்க மாட்டாங்க, டக்குன்னு மைண்ட் பண்ணாமல் போயிடுவாங்க. இந்த இடத்துல ஆனந்த் இருந்திருந்தா, நான் இது யாருக்காண்டி பேசுறேன் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு தப்பு தான், இது மிகப்பெரிய தப்பு, இப்படி பேசக்கூடாது. ஆனா இந்த தப்பை இவனை எப்படி பாதிக்கணும் நீங்க பார்க்கணும். இந்த இடத்துல ஆனந்த் இருந்தா என்ன எடுத்துருக்கோம் நீங்களே யோசிச்சு பாருங்க. சிம்பிளா யோசிங்க. ஆனந்த் இந்த இடத்துல நிக்கிறாங்க. ஆனந்தி பார்த்து டக்குன்னு என்ன உங்களை குளிக்கைக்கு வரணுமா, உங்களை குளிப்பாட்டி விடணுமான்னு கேட்டா ஆனந்த் என்ன பண்ணிருப்பாங்க, செஞ்சு விட்டுருக்க மாட்டாங்க. ஏங்க சும்மாவே ஆனந்தி வந்து எந்த இடத்துல என்ன பயன் கிடைக்கும், ஆண்களை எப்போ கவுத்துறான், ஆண்களை என்ன குற்றம் சொல்லலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா மேலீகோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, இவங்ககிட்ட எனக்கு சேஃப்டி இல்லை, இவன் குளிப்பாட்டி விடணுமான்னு சொல்றான், நாலு பேர் என்ன எட்டி பார்ப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டாங்கன்னா அது யாருக்கு மைனஸ்? லாஸ்ட் சீசன் பிரதீப் அப்படி நபரை அடிச்சு வெளியே போனாங்களா, அது எதுக்கு? அந்த சீசன் மொத்தமா ஹிட் ஆகுறது தானே. அதே இதை இப்படி கடைபிடிச்சாங்கன்னா சரி, முத்துக்குமார் நல்லா யோசிங்க ப்ரோ. அதே மாதிரி தான் லாஸ்ட் சீசன் பிரதீப் நல்ல ஓட்டுகள் இருந்த மக்கள் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனாங்க. அதனால மட்டும்தான் அந்த சீசன் மொத்தமாக பூம் ஆச்சு. அதே மாதிரி இந்த சீசன் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? நான் உங்கள்கிட்ட சிம்பிளாக உங்ககிட்ட கேட்குறேன். அதே மாதிரி இப்போ முத்துக்குமாரன் இதே மாதிரி அதே வார்த்தையை விட்டு டப்புன்னு அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சி வச்சு அது ஒரு பெரிய கலவரமாக மாக்கி டக்குன்னு எல்லாரும் சேர்ந்து கத்தி அவன் மேலே எங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் ஒரு மாதிரி பேசுறான்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை ஆக்கி அவனுக்கு ரெட் கார்டு கொடுக்க லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ சீசன் படுத்து பேருக்கு இந்த சீசனை தூக்கி நிறுத்துறதுக்கு இவங்க என்ன வேணா பிளான் பண்ணுவாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். இவன் நேற்று நைட்லேருந்தே விடுற லூஸ் டாக் சரியில்லை, எனக்கு தெரிஞ்சு மாட்டிப்பான்னு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த லூஸ் டாக்ஸ் கரெக்டா இல்லை ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்போது பேசுறோம் நாங்க தப்பா பார்க்கல ப்ரோ நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லி உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டா நான் தப்பா பார்க்கறேன், எதுக்கு நான் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்கு மட்டும்தான் இது. மற்றபடி நீங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, வெளியே பேசுறது ஒன்றும் தெரியாது, அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஷோக்கில் வந்து பேசும்போது கண்டிப்பா தப்பா போகும். இது என்ன மாதிரி ஆகப்போ நம்ம ஸோ இது என்ன மாதிரி ஆக போய் நம்ம வேடிக்கை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டுல ஆண்கள் பெண்கள் இந்த கான்செப்டே கிடையாதுன்னு சொல்லி பிரிச்சு விட்டாங்க. ஓகேவா, எல்லாருமே ஒற்றுமை தான், எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தான் சுற்றணும். இப்போவுமே எங்க அக்கா ஆனந்தி அக்கா என்ன பண்றாங்க தெரியுமா, வெளியே உட்காந்து பவித்ரா மண்டே தான் கழுவுறாங்க. தீபக் இப்படி பண்றான், முத்துக்குமார் அப்படி பண்றான், சாச்சன் அப்படி பண்றா, ரஞ்சித் இப்படி பண்றாரு, தீபக் அப்படி அவங்க பேர் விஜய் இப்படி பண்றான், அருண் இப்படி பண்றான்னு சொல்லி எல்லார பத்தி இப்பவும் கழுவி ஊத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ எங்க அக்காவை பொறுத்த வரைக்கும் கேப் கிடைக்கிற இடத்துலலாம் ஒருத்தர் தனியாக கூட்டு போய் கிடா வெட்டுற மாதிரி வெட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல முத்துக்குமாரன் மாட்டிக்கிட்டானா பிரச்சனை ஆகும் தான் என்னோட கருத்து. இது என்ன ஆகும் நமக்கு தெரியல. பட் இப்போ இந்த இதை பிரிச்சு விட்டுட்டாங்க. பட் இப்போ பிரிச்சு விட்ட பிறகு கூட ஒரு சில பேர் வந்து இந்த ஆண்கள் பெண்கள் கான்செப்டுக்குள்ள இருக்காங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த ஸ்பேஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது முக்கியமாக நம்ம தர்ஷிகா விஜய் விஷால் அவன் பெட்ரூம் மட்டும் வெளியே வரல. தர்ஷிகா அதான் சமைச்சு தட்டில் கொண்டு போய் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஊட்டி வளர்த்துக்கிட்டே இருங்க உங்க தம்பிக்கு. தம்பின்னு சொல்லிட்டு ஒரு காதல் கண்டென்ட் பண்றது இந்த வகையில் நல்லதுன்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் ஷோ நல்லா போக போன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நாளில் இருந்து இந்த பொம்மை டாஸ்க் வரப்போகுது. இந்த பொம்மை டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் இந்த சீசன் 6 இருக்குல்ல, சீசன் 6 வச்ச டாஸ்க்கை தான் வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சீசன் 6 உள்ள டாஸ்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வீடு ரெண்டா வெடிக்கும், பயங்கர பஞ்சாயத்துகள் வரும். அந்த பஞ்சாயத்துகள் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க, என்ன மாதிரி கொண்டு போக போறாங்கிறத என்னோட கருத்து. அதுலயும் எனக்கு முத்து மேல ஒரு சின்ன டவுட் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா முத்து ரொம்ப எப்படி சொல்லலாம், ரொம்ப அக்ரெசிவா ப்ளே பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து கை தூக்கிடுவாங்க. அது முத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தா மாறும் நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா சீசன் 6 அசீம்கே ஆப்போசிட் பண்ணாங்க. உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் தனலட்சுமிக்கு பண்ணாங்க, தனலட்சுமி பண்ணி முடிச்சு கடைசியில் குறும்படெல்லாம் போட்டு அது அசீம் தான், அது சிவன் தான் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது பயங்கர நெகட்டிவ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு முத்து வந்து காலி தான் எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க, பார்க்கலாம்.